இறையேசுவில் பேரன்புமிக்கு எனதருமை சகோதர சகோதரிகளே, திருவுளத்தை நாம் படிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறார் என்பது நமக்கு தெளிவாக தெரியும். இறைமகன் இயேசு ஏழையின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர் என்று சொல்லி ஏழைகளை ஆசீர்வதித்த தெய்வமாக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை சுமப்பவராக நமக்கெல்லாம் விடுதலை பெற்றுக் கொடுத்த தெய்வமாக இருக்கிறார். ஆண்டவரே, தாவீதின் மகன் என்று சொல்லி கூக்குரலிட்ட சத்தமிட்டவர்களுக்கெல்லாம் உதவி செய்திருக்கிறார். சுகமில்லாத அனைவருக்கும், அவரை தேடி வந்த அனைவருக்கும் சுகம் கொடுத்திருக்கிறார். ஆடுகள் போல் அலைந்து திரிந்த மக்களுக்கெல்லாம் முகவரி கொடுத்தவராக நம்முடைய ஆண்டவர் இயேசு இருக்கிறார். தியாகத்தின் சின்னமாக இருக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆண்டவர் இயேசுவை போல இருக்கிறோமா? அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறோமா என்று நாம் இந்த நேரத்திலே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவரை தேடி வந்தவர்களுக்கு ஆறுதல் கொடுத்த தெய்வமாக இருக்கிறார். அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே உதவி செய்தவராக இருக்கிறார். நாம் எல்லாம் நம்மை தேடி வருகின்றவர்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே உதவி செய்கிறோமா? ஏதோ ஒரு வகையிலே பிறருடைய சுமைகளை குறைக்கிறோமா? ஏதோ ஒரு வகையிலே அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கிறோமா? அவருடைய மன கஷ்டத்தை போக்குவவர்களாக நாம் இருக்கிறோமா? அவர்களுடைய துன்பத்திலே பங்கு கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அவர்களுக்கு தோளோடு தோள் கொடுத்து ஆறுதல் கொடுப்பவர்களாக நாம் இருக்கிறோமா என்று இந்த நேரத்திலே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த ஒரு அன்பு தெய்வம், வாழ்கின்ற தெய்வம். நாம் எல்லாம் பிறரை வாழ வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் வாழ்கின்ற பொழுது உண்மையிலேயே பிறருடைய சுமைகளை நாம் குறைப்பவர்களாக நம்முடைய ஆண்டவர் இயேசுவை போல நாம் மாறுவோம். அந்த எண்ணத்திலே இந்த திருப்பலியிலே அந்த அத்தகைய அருள்வார்த்தை இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டும். பிறருக்காக உழைக்கக்கூடிய, பிறருடைய சுமைகளை குறைக்கக்கூடிய அந்த வரத்தை ஆண்டவர் மென்மேலும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமேன்.